வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் பூர்ண கொழுக்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 2 வகையான பூர்ண கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டை ஒரு 4-5 டிசைனில் எப்படி பண்ணலான்றதையும் இதில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குகிற அரிசி மாவில் எப்படி சாஃப்டாக அதில் மாவில் விரிசலே விழாத மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாய் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 1/2 கப் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை. அதை நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு நம்ம வெள்ளை எள்ளு எடுத்துக்கணுங்க. அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. பாருங்கள், எள்ளு நல்லா இந்த பதம் வரணும். அது வெடிக்கிற சத்தம் கூட கேட்கும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதை நம்ம நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல மணமும் வரும். ஒரு நாள் வச்சு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறினவுடனே பாருங்கள், வேர்க்கடலையை நம்ம ஜாரில் மாற்றிப்போம். வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு இதை முதல்ல நம்ம ரொம்ப இதுவாக நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருன்னு அரைச்சிக்கணுங்க. 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 6லேருந்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில் ஓட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரு பவுலில் மாற்றிப்போம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திருன்னு அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், ஏலக்காய் தூள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பூரணம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வறுக்கணும். தேங்காய் பூரணத்துக்கு முக்கியமாக நல்லா இது பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணுங்க. அப்போ தான் 1 or 2 டேஸ் நம்ம வச்சு கூட சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதே டேஸ்ட்டு அதே மணத்தோடு இருக்கும். இதில் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மணம் வரும். இந்த எள்ளு சேர்த்துக்கிறனால வாசனையும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது. இதுலேயும் ஒரு 4 ஸ்பூன் இல்லைன்னா 5 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நான் என் நாட்டு சர்க்கரையில் எந்த மண்ணுகின்னு கிடையாதுங்க, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். மண் தூசி இருந்தால் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஏலக்காவும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக மெல்ட் ஆனால் கூட போதும். பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நெக்ஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு பேனில் தண்ணி விட்டாச்சு. 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதே ஒரு கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. அதோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா கொதிக்கணும். 1 கப்பு அரிசி மாவு, அதுவும் நான் கடையில் வாங்கின மாவில் தாங்க செய்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா தலைன்னு இந்த மாதிரி கொதிக்கணும். தண்ணி கொதித்து தான் நம்ம விடணுங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஸ்பூனில் நம்ம கலக்கணுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா, கை போடக்கூடாது. ஸ்பூனில் கலரி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கணுங்க. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், நான் மோல்டு நிறைய வச்சுருக்கேன். ஒரு 5 மாடலில் மோல்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா அந்த கடையில் இந்த கிடைக்குங்க. இதில் எந்த மோல்டு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு மோல்டு இதில் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. பாருங்கள், அந்த மோல்டு எப்படி பிரித்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். நெய் வச்சு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்போ நம்ம கொழுக்கட்டை அவிச்சு வரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அதனால் நெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு அதில் எவ்வளோ மாவு போதோ அந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு மீதியை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு விரலால் எல்லா பக்கமும் நம்ம நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். நல்லா அமுக்கி விடணுங்க. உள்ளே எல்லா பக்கமும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த அச்சு அழகாக விழும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 வகையான பூரணம் பண்ணி வச்சுருக்கோம். வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் பூரணம்.
இப்போ நான் தேங்காய் பூரணம் போடுறேன் இதில். இந்த இதில் எவ்வளோ போதோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். நல்ல ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே போகுங்க அது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே நம்ம அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணணுங்க. நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அது தனியாக வந்துடும். அதனால் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட பூரணம் வெளியே வராது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ மெதுவாக அதை திருப்பி நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோங்க. மெதுவாக தான் அதை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரு பக்கமாக ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ செகண்ட் மோல்டில் நம்ம பார்ப்போம். இதுலேயும் நம்ம கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நம்ம இதில் எந்த மோல்டு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதுலேயே நம்ம மாவு வச்சிடலாம். அது எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த இடத்துல எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் வச்சா கூட போதும். நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிசைனுக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் நம்ம ஃபிங்கரால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம பூரணம் வச்சிடலாம். நான் இப்போ வேர்க்கடலை எள்ளு பூரணம், அந்த பூரணம் தாங்க வைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். மீதி இருக்கிற மாவை நம்ம இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான். ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். வேலை சட்டுன்னு செஞ்சிடலாங்க நம்ம கொழுக்கட்டையை. பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி இது பாருங்கள், ஃப்ளவர் மோல்டில் உள்ள கொழுக்கட்டை ஆச்சுங்க இது. இதுலேயும் அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். ரொம்ப டேஸ்டியான பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெசிபி ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு நான் ஒரு பதிவாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அந்த மெத்தடு. நீங்கள் தாராளமாக அதை பார்த்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் கணபதி பூஜை எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஃப்ளவர் என்னமா வந்திருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவர் மோல்டில். அடுத்த மோல்டு பாருங்கள், இது சோமாஸ் மாடலில் இருக்குது பாருங்கள். இந்த மோல்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே வருங்க இதில் கொழுக்கட்டை. எல்லா மோல்டுலேயும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் எந்த மோல்டு வாங்கினாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஒரு பக்கம் பூர்ணம் வச்சா போதும், 2 பக்கமும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுவும் அதே மாடல் தான். அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஓரம் உள்ள மாவை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு கொழுக்கட்டை நமக்கு கையில் வந்துடுங்க. விரிசலே இல்லாமல் வருது பாருங்கள் கொழுக்கட்டை. நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் விட்டிங்கனாலே போதும், அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன், மூடியும் வச்சாச்சு. 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், அருமையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பிள்ளையாருக்கு படைச்சிடலாங்க. அருமையான கொழுக்கட்டைங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க